शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் சாண்டோர் சமஸ்தானம் அந்த ராஜாவை பற்றி பார்க்குறோம். மகாபெரிவா ஹாஸ்பிட்டலில் கேம்ப் இருக்கார். ஹாஸ்பிட்டலில் மகாபெரிவா கேம்ப் இருக்கிற போது அங்கே இருக்கிற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பெரியவாளுக்கு உதவி பண்ணுறதுக்கு, பெரியவாளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக 10 பேரை அனுப்புகிறார் சமஸ்தானத்திலிருந்து. பெரியவா அடுத்த ஊருக்கு போக போகிறார். 9 பேர் வாபஸ் ஆகிட்டா. ஒருத்தர் இங்கே நிற்கிறார், சங்கர் சிவராம் பவார். மகாபெரிவாட்ட நான் உங்கள் கூடயே இருக்கணுங்கிறார். பெரியவா சாண்டோர் ராஜா கிட்ட சொல்கிறார், இதுபோல் இந்த சங்கர் சிவராம் என் கூடயே வரேங்கிறான், அவனை நான் என் கூட கூட்டிகிட்டு போகவா? பெரியவா கேட்குறார். உடனே இந்த சமஸ்தானத்து ராஜா சொல்கிறாராம், சாண்டோர் ராஜா சொல்கிறாராம், பெரியவா தாராளமாக நீங்கள் கூட்டின்னு போங்க, அவர் உங்கள் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, எங்கள் ராஜாவோடைய சிறப்பு பாருங்க, இவர் அனுப்பிச்சிட்டாலும் மாதம் அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அந்த சங்கர் சிவராம் பவார் குடும்பத்துக்கு ராஜா அனுப்புகிறாராம். அவர் வேலையில் இருந்தால் என்ன சலுகை கிடைக்குமோ, என்ன கொடுப்பாரோ அதை குடும்பத்துக்கு தொடர்ந்து கொடுத்துன்னு வந்தாராம். என்ன ஒரு மனசு, அதான் மனசுங்கிறது. இந்த சாண்டூர் ராஜா மகாபெரிவா தொடர்பு நிறைய இருக்குது, நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. நான் அப்பப்போ சொல்லியிருக்கேன், சாண்டூர் ராஜா கூட சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இந்த ஒரு கொடை பிடிச்சின்னு வந்தார் ஒரு வேத வித்தியார்த்திக்கு, எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வாஜபேயி யாகம் பண்ணவர் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த சாண்டூர் ராஜாவுக்கு ஒரு தடவை என்ன பண்ணாராம், முத்தையா ஸ்தபதின்னு ஒரு ஸ்தபதி இருந்தார். முத்தையா ஸ்தபதின்னு பெரிய ஸ்தபதி. அவர்கிட்ட ஒரு தடவை எனக்கு 18 சித்தர்களுக்கு ஒரு கோவில் கட்டணும். யாருக்கு? 18 சித்தர்கள். 18 சித்தர்கள் நம்ம சொல்கிறோம்ல, அவளுக்கு ஒரு கோவில் கட்டணும். அதுக்கு இந்த 18 பேருடைய விக்கிரகத்தை, அதாவது அவர்களுடைய திருமேனி உருவத்தை நீங்கள் ஒரு விக்கிரகமாக வடித்து கொடுக்கணும் அப்படின்னு சாண்டூர் ராஜா முத்தையா ஸ்தபதிட்டு சொல்கிறார். சரி, அதுக்கு என்ன நான் பண்ணித்தரேனே அப்படின்னு இருக்கார் ஸ்தபதி. அப்புறம் சொல்கிறாராம், யார்? சாண்டூர் ராஜா, இந்த 18 சித்தர்கள் மட்டும் போராது, அதில் 19வது சித்தராக மகாபெரிவாளை நீங்கள் சிற்பமாக விக்கிரகமாக அடித்து எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் கட்ட போகிற கோவிலில் 18 சித்தர்கள் கடைசியில் மகாபெரிவா 19வது சித்தராக அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண போகிறார். அவரோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணம். அதாவது நம்மளோட மனசில் சில பேரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம வச்சுருப்போம், உண்டா இல்லையா? சில பேர், ரொம்ப சில பேரை, அதாவது அவர்களை பற்றி ஏதான ஒரு எண்ணம், ஒரு பேச்சு வருகிற போது நம்ம என்ன சொல்லுவோம்? அவரை பற்றி உயர்வாக பேசுவோம். அப்படி அவனை மாதிரி ஆளே கிடையாது அப்படிம்போம். நம்ம மனசில் உயர்வாக வச்சுன்னு இருப்போம். அவனை பற்றி ஏதான தவறுதலாக யாரானு ஏதானு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கோபம் வந்துடும். அவனை பற்றி அப்படிலாம் பேசாத, அவன் எவ்வளோ யோக்கியமானவன் தெரியுமா அப்படின்னு நம்ம வரிஞ்சு கட்டின்னு பேசுவோம். சில பேரை பற்றி நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய உயர்ந்த எண்ணங்கள். இங்கே பாருங்கோ, இவர் மகாபெரிவாளை ஒரு தெய்வமாக மனசுக்குள்ளே வச்சுன்னு இருக்கார் சாண்டூர் ராஜா. தெய்வமாக வச்சுன்னு என்ன சொல்கிறார்? அந்த தெய்வத்தை
நான் நித்தமும் தரிசனம் செய்ய வேண்டும். இப்போ மனசுக்குள்ளே இருக்கிறது வேற, அந்த கடவுளையே ஒரு விக்கிரகமாக நமது கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், எல்லா சாமியும் இருக்குது, எல்லா தெய்வமும் இருக்குது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், அந்த மகா பெரிவாளுக்கு ஒரு விக்கிரகம் வச்சு நான் வணங்கணும், 19வது சித்தராக அப்படின்னு நினைக்கிறார். இது முத்தியாஸ்தபதி அடித்து தர முடியுமோ? பண்ணலாம். மகாபெரிவா விக்கிரகத்தை வெடிக்க முடியும். ஆனால் மகாபெரிவாட்ட பர்மிஷன் கேட்கணும். ராஜா தான் சொன்னாலுமே, சாண்டோ ராஜாவே சொன்னாலுமே இவர் தானே வெடிக்க போகிறவர். நாளைக்கு யாரும் கேட்கக்கூடாது இல்லையா, பெரியவாட்ட ஒரு வாரத்தை பர்மிஷன் வாங்கிட்டியோ அவரோட விக்கிரகத்தை வெடித்து கொடுக்கறதுக்குன்னு கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா? என்ன பண்ணுறாராம், முத்தியாஸ்தபதி நேரம் பெரியவாட்ட போயிட்டார், மகாபெரிவாட்ட போயிட்டார். பெரியவா இப்போ எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊருக்கு போயிட்டு பெரியவா இது போல் சாண்டோ ராஜா 18 சித்தர்களுக்கு கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறார். நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற பெரியவா இந்த 18 பேரோட சிற்பத்தை வெடிக்க சொன்னார். வெடிச்சு கொடு, நன்னா வெடிச்சு கொடு. பெரியவா அது மட்டும் இல்லை, அதில் 19வது சித்தராக உங்களையும் வைக்கணும்னு ஆசைப்படுறார். உங்களோட திருவுருவத்தையும் எனக்கு வெடித்து கொடுக்க சொல்கிறார் அப்படிங்கிற. பெரியவா சொல்கிறாராம், இல்லை அப்படிலாம் பண்ணப்படாது, 18 சித்தரே இருக்கட்டும், 18 சித்தரே இருக்கட்டும் அப்படிங்கிறார் பெரியவா. அதற்கு ஸ்தபதி சொல்கிறாராம், இல்லை பெரியவா, அவர் என்ன சொல்கிறாருன்னா 19வது சித்தராக மகா பெரியவாளை வெடித்து வச்சாதான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்கிறார். நான் என்ன பண்ணுறது பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சொல்கிறாலாம், என்ன பதில் பாருங்கோ. அதாவது இதான் மகான்கிறவன். ஒரு மகான்கிட்ட நம்ம போனால் நமக்கு ஒரு நெகட்டிவான பதில் வரவே வராது. நம்மளோட மனசு சங்கடப்படும்படியாக மகான் அனுப்பவே மாட்டார். நம்ம மனசு சந்தோஷத்தோடு போகணும்னு மகான் ஆசைப்படுவார். இங்கே மகாபெரிவா தன்னோட பக்தன் சாண்டோ ராஜா, அந்த ராஜாவோட மனசில் ஒரு எண்ணம், இல்லை நீ சிற்பம் வடிக்கக்கூடாது, எனக்கு விக்கிரகம் வடிக்கக்கூடாது, என்னை விக்கிரகமாக வச்சு நீ வணங்கக்கூடாதுன்னு சொன்னால் அவருடைய மனசு பாதிக்கும். அவருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். பெரியவா என்ன தெரியுமா சொல்கிறாரா, நீ 19வது ஒன்று பண்ணிவிடு. எப்படி பண்ண போகிறேன்னா, ஒரு உருண்டை கல்லை வச்சு கொடுத்துரு. கல்லை தானே சிற்பமாக வெடிப்பேன், ஒரு கல் உருண்டையாக வச்சு இதான் 19வது, இதுதான் மகாபெரிவா இதுக்குள்ளே இருக்கிறதா நீ நினச்சிக்கோ அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காருன்னு அவருக்கு பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாராம். அதே போல் பண்ணி கொடுத்தாராம். பாருங்கோ, தனக்கு விக்கிரகம் கூடாது, வழிபாடு கூடாது அப்படின்னு மகாபெரிவா நினச்சி ஒரு உருண்டைக்கல்லை வச்சு அது நான் நினச்சிக்கோ அப்படின்னு இந்த ராஜா கிட்ட சொல்ல சொன்னாராம் ஸ்தபதி மூலமாக. அதனால தான் மகாபெரிவா சொன்னேனே, மகாபெரிவான்றனே, இதனால தான் மகாபெரிவாங்க வரும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.